Pro Organic Pure Potential Herbal Supplements, Fat Burner, 24 in 1 Mega Superfoods, Calcium, Sugar Formula, Sleep Supportனு பல சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்குது. எல்லாமே 100% நேச்சுரல் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி சப்ளிமெண்ட்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸை பை பண்ணிக்கோங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா? Wait a minute. என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? டென் ஹாலிவுட் மூவிஸ் யூ மஸ்ட் வாட்ச் அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 2-3 வீடியோ முன்னாடி 1 மந்த் முன்னாடி போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிடச்சிது. அது தொடர்ந்து நிறைய பேர் வந்து சீரிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் போடுங்க, நிறைய பேர் கமெண்ட் மெசேஜில் லீவ் பண்ணிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ 6 சீரிஸ் நான் பார்த்து ரசிச்சு எனக்கு புரிஞ்சு நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். 6 சீரிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்கு போகிற முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு சீரிஸ் மூவிஸ் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வீடியோ ஷேர் பண்ணுங்க. எங்களோட ட்விட்டர், டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2020 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஸ்பானிஷ் த்ரில்லர் மினி சீரிஸ் தான் தி இன்னசென்ட். இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சீசன் தான், 8 எபிசோட்ஸ். ஒரு எபிசோட ஆவரேஜ் ரன் டைம் பாத்தீங்கன்னா 50 to 55 மினிட்ஸ். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஹார்லன் கோபன் எழுதின இன்னசென்ட்ன்ற நாவலை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஹார்லன் கோபன் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸோட 5-year டீல் போட்டிருக்காரு. அவர் எழுதின 14 நாவல்ஸுமே சீரிஸா கன்வெர்ட் பண்றது தான் பாத்தீங்கன்னா இந்த டீல். இதுல பாத்தீங்கன்னா 3 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, 2 அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ரிலீஸ் ஆன ஒன்று தான் பாத்தீங்கன்னா இந்த இன்னசென்ட். இதோட ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ்ல த்ரில்லருக்கு ஃபேமஸ் ஆன ஒரே ஆளு பாத்தீங்கன்னா ஆரியல் போலோ தான். தி இன்விசிபிள் கெஸ்ட், பாடி, மிரேஜ்னு எக்கச்சக்கமான சூப்பரான த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. அவரோட டைரக்ஷன்ல வந்த சீரிஸ் தான் தி இன்னசென்ட். இந்த சீரிஸோட மெயின் ஸ்டோரி பாத்தீங்கன்னா மேட் விடால் ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு நாள் நைட் பார்ட்டிக்கு போவாரு. போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்ல ஈடுபட்டு தெரியாம ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு 4 year prison சென்டென்ஸ் போட்டுருவாங்க. பிரிசன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒலிவியான்ற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாரு. அவர் லைஃப் நல்லா போயிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கால் வரும். அந்த காலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் லைஃபே தலைகீழ மாறிடும். பாஸ்ட் பிரசன்ட்னு சூப்பராகவே கண்டினியூட்டோட இருக்கும் அந்த சீரிஸ். ஒரு நார்மல் ஸ்டோரியை இப்படிப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பரான ஸ்கிரீன் பிளே எடுக்க முடியும்னா கண்டிப்பா ஆரியல் போலவால மட்டும்தான் முடியும். ஒரு கேரக்டருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு கேரக்டருமே இம்பார்ட்டன்ஸ், ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே ஒன்று சேர்த்து விடும். எல்லா கேரக்டர்ஸோட கேஸ்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கு ரொம்பவே ஆப்டா அமைஞ்சது. ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. இந்த சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா ப்ராஸ்டிடியூஷன், பப், பார் அப்படின்னு பல சீக்வன்ஸ்ல இந்த ஸ்டோரி மூவ் ஆகுறதுனால நிறைய நியூடிட்டி அண்ட் 18+ கண்டென்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பா நீங்க தனியாக தான் உட்காந்து பார்க்கணும். இந்த சீரிஸ்க்கு முக்கியமான 2 பேக் போன் பாத்தீங்கன்னா பிஜிஎம் எடிட்டிங். பிஜிஎம் எடிட்டிங்குமே எல்லா இடத்துக்குமே ரொம்ப கரெக்டா, அதிகமாகவும் இல்லாம கம்மியா இல்லாம ரொம்ப ஈக்குவலா எல்லா இடத்துலயுமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. இவ்வளவு அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா லென்த். நீங்க ஒரே ஸ்ட்ரெச்சா உட்காந்து பார்க்கும்போது 8 எபிசோடுமே 50 to 55 மினிட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு லென்த் வந்து ஒரு சின்ன ஃபேக்டரா இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா சூப்பரான ஸ்பானிஷ் த்ரில்லர் சீரிஸ் தான். இந்த சீரிஸ்க்கு செகண்ட் எபிசோட் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 8.4. 2014 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இதோட ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ். இதில் மொத்தம் 3 சீசன்ஸ் இருக்கு, 25 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸோட டைம் லைன் பார்த்தீங்கன்னா 1980. இதோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா சீசன் 1ல ஹாக்கின்ஸ் அப்படின்ற ஒரு சிட்டியில் வில், மைக், டஸ்டின், லூக்கஸ் 4 பசங்க இருப்பாங்க. வில்லுன்ற பையன் வந்து மிஸ்ஸிங் ஆயிடுவான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அம்மாவும் போலீஸ் ஒரு சைடும், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடும், அவங்க அண்ணன் நான்சின்ற அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு சைடும், எல்லாருமே பிரிஞ்சு பையனை தேடிட்டு இருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா சீசன் 1ஓட ஃபுல் கதையுமே. சீசன் 2ல அந்த பையன் திருப்பி கிடைச்சிருவான். ஆனா அவன் எங்க போனா அதோட பின்னாடி இருக்க மிஸ்ட்ரீஸ்லாம் என்னன்றதை கண்டுபிடிதான் பாத்தீங்கன்னா சீசன் 2. சீசன் 3 பாத்தீங்கன்னா அந்த பையன் எங்க போனான்றதை கண்டுபிடிச்சு அவன் பேரலல் வேர்ல்டோட இருக்க மான்ஸ்டர்ஸோட ஃபைட் பண்றது தான் சீசன் 3. இந்த பசங்களோட பாத்தீங்கன்னா லெவல்ன்ற ஒரு சூப்பர் பவர்ல பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட ஒரு மெயின் கேரக்டர்னே சொல்லலாம். ரொம்பவே ஒரு பர்டிகுலரான யூனிக்கான கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டோரியும் இல்லாம
ஒரு சின்ன பசங்களுக்கான ஸ்டோரியும் இல்லாமல் அதில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மான்ஸ்டர்ஸும் இல்லாமல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ட்ராமாவான சீரீஸ் தான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபீல் குட்டான ஒரு சீரீஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஒரு யூனிக்கான கான்செப்ட், ஒரு அன்பிரடிக்டபிள் ஸ்டோரி லைன், ஒரு குட் கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ், எல்லா கேரக்டருக்குமே முக்கியமாக அந்த 11ன்ற கேரக்டருக்கு சீசன் 4 அப்படின்றதும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது 3 சீசன்ஸ் இல்லாமல் சீசன் 4 பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. தேவையில்லாமல் சீசன் 4 வைக்காம அதுக்கும் சீசன் 3 மெயின் முடியும் போது ஒரு நல்ல லீடு கொடுத்து சூப்பராக சீசன் 4 ரெடி ஆகிடுச்சு. அதுக்கான டீசர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் விட்டுருந்தாங்க, 11 ஆர் யூ லிசனிங்கிற பேரில். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 11ன்ற ஒரு கேரக்டரோட பாஸ்ட்டு தான் அப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இதுக்கு செகண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.6. இப்படி பெல்லாச்சாவ்னு லாஸ்ட் இயர் பெரிய சென்சேஷனை கிரியேட் பண்ண சீரீஸ் தான் பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட். மணி ஹெய்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2017 ஸ்பானிஷ் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் சீரீஸ் தான். இதோட ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சீசன் இருக்குது. ஒரு நாள் மொத்தமாக 31 எபிசோட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் எங்கே நாங்கள் போய் செக் பண்ணுறது, நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருக்கவங்க நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள், இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்மள மேக்ஸிமம் எல்லாருமே இந்த சீரீஸை பார்த்துருப்போம். பார்க்காதவங்களுக்கு இந்த சீரீஸோட ஒன்லைன் என்னன்னா, ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்டான கேரக்டர் வந்து பர்டிகுலராக 8 பேரை சூஸ் பண்ணி ஒரு மினிட்டுக்கு மணிஸை பிரிண்ட் பண்ணி ராபரி பண்ணுறதுக்காக வந்து அனுப்புவார். அவங்க மணிஸை பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களா, அவங்களுக்கு கூட என்னென்ன பிரச்சனை நடந்தது, ப்ரொஃபஸர் வெளிலேருந்து என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் 4 சீசனுமே. ஒரு சீசனுக்கும் ஒரு மெயின் கிட் கொடுத்து ரொம்பவே சூப்பராக எடுத்துருப்பாங்க. எல்லா சீசனுக்குமே ஒரு பெரிய பேக் போன் இருக்கும். அதே மாதிரி மணி ஹெய்ஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான பேக் போன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ன்ற கேரக்டர் தான். இந்த கேரக்டரை அவங்க ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரேம் பண்ணுமே விதம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்மார்ட்டான ஒரு கேரக்டர் தான். அதுவும் இல்லாமல் ஆல்வரோ மார்ட்டின்றவர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ன்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. எக்ஸலண்ட்டாக தாமஸ் ஷெல்பிக்கு சில்லியன் மர்ஃபி தவிர யாராலும் நடிச்சிருக்க முடியாதுன்னு நம்ம சொல்கிற மாதிரி ப்ரொஃபஸருக்கு ஆல்வரோ மார்ட்டி மாதிரி கண்டிப்பாக யாராலும் நடிச்சிருக்க முடியாது. அவரோட ஒரு எமோஷன்ஸ் ஆகட்டும், ஒரு டைலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இந்த மணி ஹெய்ஸ்ட் ப்ரொஃபஸர்ன்ற கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. இப்படி ஒரு எக்ஸலண்ட்டான கேரக்டர் எழுதுனது மட்டும் இல்லாமல் ஹெய்ஸ்ட்டுக்கு நிறைய பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பிஞ்சு வாட்சிங்க்கு பர்ஃபெக்டான சீரீஸாக பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் மணி ஹெய்ஸ்ட் போட்டு எபிசோட் 1 பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அடுத்தடுத்து ரொம்ப சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட் சீரீஸே பார்த்து முடிச்சிடுங்க. ஏன்னா அவ்வளோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட அட்வான்டேஜஸ் இவ்வளோ இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்தந்த இடத்துல நிறைய அன்னெசரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். 18+ கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட் கண்டிப்பாக தேவையே கிடையாது. ஸ்பானிஷ் சீரீஸ்ன்றதுனால அவங்களுக்கு தேவைப்பட்டணும் அப்படின்றதுக்காக வச்சுருப்பாங்களோ என்னமோ. ஆனால் ஸ்டோரிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. இதில் 18+ கண்டென்ட் கண்டிப்பாக இருக்குது. சீசன் 4 பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரெய்லர் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து யூடியூப்ல விட்டுருந்தாங்க. வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3, வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3, 2 வால்யூமாக பிரிச்சு சீசன் 4 வந்து விட போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான நெட்ஃப்ளிக்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் சீரிஸ்க்கு எங்கள் செகண்ட் ஒப்பீனியன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.6. அடுத்து நம்மள பல யங்ஸ்டர்ஸ் பார்த்துருக்கக்கூடிய பீக்கி பிளைண்டர்ஸ் தான். 2013 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா நிறைய சொல்லலாம். ஏன்னா இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் சீரிஸ் ஃபுல்லாகவே பல எமோஷன்ஸையும் பல ஜானர்ஸையும் த்ரூ அவுட் த சீரிஸ் கேரி பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 சீசன்ஸ் தான். இதோட ஒரிஜினல் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா BBC. ஆனால் இப்போ இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 30 எபிசோடு. ஒரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 1 hour தான் ரன் டைம் இருக்கும். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா World War I அப்புறம் 1919 பர்மிங்ஹாம் சிட்டின்னு ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா பீக்கி பிளைண்டர்ஸ்னு ஒரு கேங் இருக்கும். இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் கேங்கையும் ஷெல்பி கம்பெனி லிமிடெட்டையும் மெயினாக ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஷெல்பி ஃபேமிலியோட சேர்ந்த தாமஸ் ஷெல்பி தான். இந்த ஷெல்பி கம்பெனி லிமிடெடுக்கு முக்கியமான மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரேஸாக கேம்பிளிங்காக பண்ணுறது தான். தாமஸ் ஷெல்பிக்கு என்ன ஆசைனா இந்த ஷெல்பி கம்பெனி லிமிடெட் த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகணுன்றது தான். அதுக்கு இவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் என்னென்ன, அதனால இவர் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாருன்றது தான் இந்த 5 சீசனுமே த்ரூ அவுட் த ஸ்டோரியாக காட்டிப்பாங்க. பீக்கி பிளைண்டர்ஸை எதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும்னா தாமஸ் ஷெல்பியால தான். சில்லியன் மர்ஃபின்றவர் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஷெல்பின்ற ரோலில் நடிச்சிருப்பாரு. சூப்பர்பான ஒரு ஐகானிக் கேரக்டர்னா கண்டிப்பா அது தாமஸ் ஷெல்பியா தான் இருக்க முடியும். ஏன்னா சில்லியன் மர்ஃபியை தவிர தாமஸ் ஷெல்பின்ற ரோலை கண்டிப்பா வேற யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது. ஒரு எபிசோட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த தாமஸ் ஷெல்பின்ற கேரக்டரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், அவர் கேரி பண்ற எமோஷன்ஸ் ஆகட்டும், அவர் பேசுற டயலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்டா சில்லியன் மர்ஃபி நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா டேரக்டர் ரொம்ப ரசிச்சு எழுதியிருப்பாரு. எக்ஸலண்டா இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ரைட் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா பீக்கி பிளைண்டர்ஸ் பார்த்துட்டு யாருமே தாமஸ் ஷெல்பி பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பீக்கி பிளைண்டர்ஸ் பார்த்து எல்லாருமே பாத்தீங்கன்னா தாமஸ் ஷெல்பிக்கு ஒரு பெரிய ஃபேனா இருப்பாங்க.
தாமஸ் ஷெல்பி மட்டும் இல்லாம இந்த சீரீஸ்ல வர எல்லா கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய பேக் போனா இந்த சீரீஸ்க்கு பாத்தீங்கன்னா பிஜிஎம்மா அமைந்திருக்கும். ஸ்டார்டிங் போடுற பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்லை எண்டிங் முடிக்கிற பிஜிஎம்மா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம பீக்கி பிளைண்டர்ஸோட ஒரு மெயின் பார்ட் பாத்தீங்கன்னா டயலாக் ரைட்டிங்ல இருக்கு. எல்லாரும் பேசுற டயலாக்குமே ஒரு டார்க் காமெடி வச்சு இல்லைன்னா ஒரு டார்க் கோட்ஸ் வச்சு எல்லாமே ரொம்பவே சூப்பரா வந்து டயலாக் இந்த சீரீஸ்க்கு ரைட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா பீக்கி பிளைண்டர்ஸ் ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லரா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புறேன். இந்த சீரீஸோட கண்டினியூட்டி சீசன் 6 பாத்தீங்கன்னா 6 எபிசோட்ஸோட ரெடி ஆயிடுச்சு. ஆனா இதை வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா மணி ஹெய்ஸ்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் டிசம்பர் ரிலீஸ் ஆகிறதுனால பீக்கி பிளைண்டர்ஸோட ரிலீஸை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுருக்காங்க. மேபி 2022 ஃபர்ஸ்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா பீக்கி பிளைண்டர் சீசன் 6 ரிலீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சீரீஸ்க்கு எங்க செகண்ட் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 8.7. நெட்ஃபிளிக்ஸ்ல 2018 ரிலீஸ் ஆன ஹாரர் த்ரில்லர் சீரீஸ் தான் தி ஹாண்டிங் ஆஃப் தி ஹில்லோஸ். இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சீசன் தான், 10 எபிசோட். இந்த சீரீஸை பாத்தீங்கன்னா ஷர்லி ஜாக்சன் எழுதின ஹாண்டிங் ஆஃப் தி ஹில்லோஸ்ன்ற நாவலை அடாப்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரியோட மெயின் லைன் பாத்தீங்கன்னா ஸ்டீவ் உல்வியா அந்த கப்பலுக்கு 5 குழந்தைங்க இருப்பாங்க, 2 பசங்க 3 பொண்ணுங்க. ஸ்டீவ் பாத்தீங்கன்னா உல்வியா பண்ற டிசைனை வச்சு ஒரு ஹவுஸை ஃபுல்லா ரெனோவேட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஹவுஸ்ல இவங்க எல்லாம் தங்கிட்டு இருக்கும் போது நிறைய ஹாண்டிங்கான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஸ்டோரியோட ஒரு செக்மெண்ட். இந்த ஸ்டோரியோட இன்னொரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த 5 பசங்களுமே வளர்ந்து அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திடீர் ஒரு நாள் எல்லா லைஃப்லயுமே அமானுஷ்யமா சில விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த விஷயங்களை எப்படி ஓவர் கம் பண்றாங்க, திருப்பி எல்லாருமே எப்படி அந்த ஹவுஸ்ல கேதர் ஆவாங்கன்றது இந்த படத்தோட செகண்ட் செக்மெண்ட். இப்படி இந்த 2 செக்மெண்ட்டையுமே ஒண்ணுக்கு ஒன்று ஓவர்லாப் பண்ணாம ஒன்னா சேர்த்து ஸ்கிரீன் பிளேல டைரக்டர் த்ரூ அவுட் த சீரிஸ் ரொம்பவே சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த சீரிஸ்க்கு பெரியவே பேக் போன் பாத்தீங்கன்னா எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி தான். ஏன்னா பாஸ்ட் பிரசன்ட் ரெண்டையுமே தொடர்ந்து மாத்தி காட்டும் போது எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா நிறையவே வேலை இருக்கும். எல்லாமே ரொம்பவே எக்ஸலண்டா சூப்பராக பார்த்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீரீஸ்க்கான கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா அந்த 5 பசங்களுமே சின்ன வயசா இருக்கும் போதும் சரி, அடல்ட்ஸா மாறினதுக்கு அப்புறமும் சரி, கேஸ்டிங் அந்த 5 பேருக்குமே 2 பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் ரெண்டுத்துலயுமே ரொம்பவே எக்ஸலண்டா கேஸ்டிங் சூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா 16+ தான். நெட்ஃபிளிக்ஸ் தான் இதோட ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். 18+ கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இதை நீங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சீரீஸ் தான். இதுக்கு செகண்ட் ஒப்பீனியன் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 8.8. லாக்டவுன்ல மன உளைச்சலுக்கு ஆளாகி ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கு சீரீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்த டைம்ல டார்க் அப்படின்ற ஒரு சீரீஸ், இந்த சீரீஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் 3 டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு டைம் டிராவல் வெப் சீரிஸ் தான் இந்த டார்க்கு. நான் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். 2017 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க். இதோட 3 சீசன் இருக்கு, 26 எபிசோட்ஸ். லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இது ஒரு பர்ஃபெக்ட் ஜெர்மன் சீரீஸ். இதோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்லைனாக சொல்ல முடியாது, ஏன்னா பல லைனாக சொல்லணும். பார்க்குற கண்டிப்பாக இதுதான்ப்பா அந்த ஸ்டோரி அப்படின்னு கண்டிப்பாக நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சீரீஸ் இது. ஒரு 4 ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு 4 ஜென்ரேஷன் டைம் லைன்ஸ்குள்ளேயும் ரிவால்வ் ஆகிறது தான் இந்த டார்க் வெப் சீரிஸ். இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சாக உட்காந்து பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். அதுவும் 4-5 வாட்டி பார்த்தா தான் புரியும். ஒரு 4-5 வாட்டி பார்த்தா கூட 80% தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டார்க் புரியும். 100% புரிஞ்சவங்க யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக எந்த டேரக்டருக்கே புரிஞ்சிருக்குன்னு கூட தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவான ஒரு கன்ஃபியூசிங்கான வெப் சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா டார்க். ஒன்ஸ் டார்க் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கையில் ஒரு நோட்டு பேனை எடுத்து உட்காந்துக்கோங்க. அவங்க அவரோட பர்டிகுலர் நேம்ஸு, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸு, அவங்க காட்டுற டைம் லைன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் நோட் பண்ணி மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சு எல்லாமே கிளியராக அண்ட் கட்டாக பார்த்தா மட்டும்தான் உங்களோட டார்க் புரியும். 80% இப்போ கூட அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, 100% புரிஞ்சிடுவானு. 80% அப்படி ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு எப்படி ஒருத்தனை மன உளைச்சலுக்கு ஆளாகணும், ஒருத்தனை தலையை பிச்சுட்டு அலைய வைக்கணும்னா கண்டிப்பாக அவனோட நீங்கள் டார்க் பார்க்க சொல்லுங்கள். அது வந்து செக்யூரிட்டி ரெக்கமெண்டேஷன். என்ன மனுஷன் டார்க்கோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்ட்ராப் பேரடாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படின்னா இப்போ மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு வந்து நம்ம இப்போ கேட்குறோம். இதை நம்ம டைம் ட்ராவல் பண்ணி இளையராஜா கிட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் கொடுத்து இந்த பாட்டு வந்து நீ பண்ணி ரிலீஸ் பண்ணிடு அப்படின்ட்டு அவர் ரிலீஸ் பண்ணிடுவாரு. நம்ம வந்து இங்கே இருக்கோம், இப்போ நம்ம கேட்குற பாட்டு இப்போ நமக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம கொடுத்ததுனால இளையராஜா அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணாரா, இல்லை இளையராஜா அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணதால் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போய் கொடுத்தோமா, அந்த பாட்டோட ஆரிஜின் என்ன, அப்படி ஒரு ஆரிஜினை ஃபைன் பண்ணுற ஸ்டோரி, டைம் ட்ராவல் ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா டார்க். எக்ஸலண்ட்டான எடிட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டார்க்கோடது தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எடிட்டிங் கண்டிப்பாக ஒரு ஸ்டோரியே புரியாத கதைக்கு எப்படி தான் எடிட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஸ்டோரி புரிஞ்சு டேரக்டர்கிட்ட இருந்து அந்த மெயின் கான்செப்டை கரெக்டாக வாங்கி அப்படிப்பட்ட சூப்பரான எடிட்டிங் பார்த்தீங்கன்னா
டார்க்கோடது. எடிட்டிங் மட்டும் இல்லாமல் ஸ்டோரி, அந்த ஸ்டோரி எழுதுனவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை எழுதி அதை ஸ்க்ரீன் பிளேல அப்ளை பண்ணி அதுக்கு எல்லா டைம் லைனுக்கும் ஏற்ற மாதிரி சினிமோட்டோகிராஃபி பண்ணி அது எண்டிங் ஷார்ட்ஸ், எண்டிங் மாண்டேஜ் எண்டிங் ஷார்ட்ஸ்லாம் ஒரு எபிசோட்லையுமே வச்சு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் வந்து மேக்கப் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட். 18+ கண்டென்ட் டார்க்லேயும் கண்டிப்பாக இருக்குது. அந்த சில எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 18+ கண்டென்ட் இருக்கும். ஸோ தனியாகவே பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கன்ஃபியூசிங்கான டார்க் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்க்கு எங்கள் செகண்ட் ஒப்பீனியன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9 மட்டும் இல்லாமல் டார்க் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு புரியாது. டார்க்கோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன், டைம் லைன், ரிலேஷன்ஷிப் மேப்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் சேனலில் கூடிய சீக்கிரம் டார்க் வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்கும்.